ஒரு டிஜிபி இருந்தார் சைலேந்திர பாபு அவர்கள். அப்ப போதைப் பொருளை தடுப்பேன் என்று சொன்னு 2.0 3.0 4.0 போட்டு கடைசி வரைக்கும் இந்த போதைப் பொருளை ஒழிக்கவே முடியல. ஏன்னா ஆட்சி அதிகாரத்தில் இருக்கின்றவர்கள் இதற்கு துணை நிற்கின்ற காரணத்தினாலே டிஜிபியாலையும் ஒழிக்க முடியல. போட்டுக்கிட்டே ரிட்டர் ஆகி போயிட்டார். போதைப் பொருள் பல்வேறு வடிவத்தில் வருது. சாக்லேட்ல வருது, திரவடியில் வருது, ஊசி வெடியில் வருது. இப்படி பல்வேறு வடிவத்தில் போதைப் பொருட்களை இந்த ஆட்சியில பார்க்க முடியுது. இதனால் மாணவர்கள் இளைஞர்கள் சீரழிக்கக்கூடிய காட்சி இந்த ஆட்சியில பார்க்க முடிகிறது. இதற்கெல்லாம் முடிவு கட்ட வேண்டும் என்று சொன்னால் இந்த ஆட்சி அகற்றப்பட வேண்டும். இந்த போதைப் பொருள் பயன்படுத்தியவர்கள் கஞ்சா கள்ளச்சாராய் குடிக்கிறவர்களால் நாட்டில் பல்வேறு இழப்புகள் ஏற்படுகிறது. கொலை, கொள்ளை, திருட்டு, வழிப்பறிவு, பாலியல் வன்கொடுமை தினந்தோறும் நடந்து வருகிறது. இந்த ஆட்சியில் அதிகமாக கொலை நடக்குது, அதிகம்